புஷ்பால நிறைய சீன் பார்த்துருப்போம். இந்த புஷ்பா இன்ஸ்பிரேஷனே பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் பிரபாகரனே சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம வீரப்பன் கதையை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் புஷ்பா நம்ம கொண்டாடணும். அப்பயே 1991 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாலேயே ஒரு பயங்கரமான ஒரு காட்டில் இது மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பாங்கன்னா அது வந்து கேப்டன் பிரபாகரன் தான். இப்போ புஷ்பாலாம் பெருமையாக பேசிட்டாங்க. 1000 கோடி 2000 கோடி இதெல்லாம் இப்போ எடுத்து விட்டுருந்தானா வேற அளவில் போயிருக்காரு. நம்ம எப்பயும் 1000 கோடி அடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்து போயிருப்போம். கண்டிப்பா இன்னைக்கு இளைய சமுதாயம் நீங்க பார்க்கணும், பார்க்க வேண்டி ஒரு படம். எத்தனையோ 1000 கோடி ரூபா 500 கோடி ரூபான்னு புஷ்பான்னு ஒரு வில்லனை கதாநாயகனா காட்டுற இடத்துல ஒரு மனிதனை மக்கள் மத்தியில் எப்படி சேவை செய்யணும், ஒரு டிபார்ட்மெண்ட் அரசாங்க அதிகாரங்கள் எப்படி இருக்குன்னு காட்டக்கூடிய ஒரே படம் தான் கேப்டன் பிரபாகரன். இது ஒரு எடுத்துக்காட்டான படம். அரசாங்க அதிகாரி அத்தனை பேரும் நேர்மையா இருக்கணும்னு சொல்லக்கூடிய படம். படம் செம்மங்க. 35 வருஷங்கள் 34 வருஷம் அந்த படம் வந்து அன்னைக்கு நான் பிறக்கும்போது எனக்கு 3 வயசு. படம் ரிலீஸ் ஆகும்போது திரும்ப நான் பார்க்கணுங்கிறதுக்காகவே இந்த படம் விட்ட மாதிரி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கேப்டனை பார்த்ததுல பயங்கர என்ஜாய்மெண்ட். தியேட்டர்ல ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். தலைவரை பார்க்கும்போது என்ஜாய்மெண்ட் இல்லாமல் இருக்குமா, ஒரு சீனுக்கு வந்தாவே என்ஜாயா இருப்போம். படம் ஃபுல்லா வராரு. நாங்க எவ்வளவு பாராட்டிட்டு போய் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா. நல்லா கிளாரிட்டி பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா கிளாரிட்டி பண்ணி புதுச்சு போட்டிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் மறுபடியும் தத்ரூபமா இருக்கு. அதான் சொன்னேன், நான் இப்ப பிறந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சுட்டேன். நான் லேட்டா போறதே நான் அன்னைக்கு வருத்தப்பட்டேன். மீண்டும் இப்ப சந்தோஷப்படுறேன். அந்த அளவுக்கு இருக்கு. நான் தலைவரை பார்த்ததுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எல்லாமே செம்மையா இருக்குங்க. ரமேஷ் கிருஷ்ணா பண்ண பாட்டுலாம் நல்லா ரீமேக் பண்ணி செம்மையா பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. தலைவர் பேசுற 10 நிமிஷம் கோட்டு டைலாக்காக தான் அந்த படமே அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியா இருந்தது. இனிமேலாம் யாரும் அப்படி ஒரு 10 நிமிஷம் டைலாக் பேசி கோட்டு சீன் யாராலையும் எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் கேப்டன்ல வேற ஏதாவது ஒரு பழைய படம் ரீரிலீஸ் பண்ணனா உங்களுக்கு பிடிச்ச படம் எதை சொல்வீங்க? ரீரிலீஸ் பண்ணா ஊமையல்கள் பண்ணலாம், அடுத்தது நரசிம்மா பண்ணலாம். அது ரெண்டுமே நல்ல ஃபிட் உள்ள படம். ஏன்னா அது திரும்ப வரணும் நாங்க எங்க தலைமையில சொல்லிக்கிறோம். படம் அருமையா இருக்குதுண்ணா. எப்படி நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணோம். கேப்டன் மறுபடியும் திரையில பார்த்ததுல அப்படியே இன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்குது. அப்படியே படம் நல்லா தெளிவாக எடுத்துக்கிறாங்க. அவர் பிறந்த நாளைக்கு முன்னாடி நாங்கள் மறுபடியும் அவரை இந்த திரையில பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்படிங்களா? பிரிண்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு? குவாலிட்டியில் நல்லா தான் இருக்குண்ணா. பிடிச்சிருக்குண்ணா. நல்லா தெளிவா முகம் கேப்டன் முகத்தை நல்லா தெளிவா ஃப்ரெஷ்ஷாக காட்டிருக்கிறாங்க. நல்லா பொலிவா இருக்கு. நல்லா இதில் பார்த்து இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படம் பார்த்து சந்தோஷம். எல்லாருமே மகிழ்ச்சியா சந்தோஷமா வெளியே வந்தோம்மா. இந்த படத்தை பார்த்தாவது மக்கள் வந்து நல்லா அரசியலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம். தலைவர் அடுத்த படம் ரிலீஸ் பண்ணா அடுத்த படம் என்னன்னா கேட்கும். அது ஏன்னா நாங்கள் தலைமையில் ரிலீஸ் பண்ணுறதில்ல, விருப்பப்பட்டு வாங்குற விநியோகஸ்தர்கள் வந்து விருப்பப்படுறாங்க. நிறைய பேசிட்டு இருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் டைம் இது ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு எப்படி ஃபீல் இருந்தது? எங்களை பார்க்கலாவே உற்சாகமாக இருப்போம். அவரை பார்த்தா 100 மடங்கு உற்சாகம் ஆகிடும். படம் சூப்பரா வந்திருக்கு. அதாவது மீண்டும் ஒரு புதிய தலைவரை வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த படத்துல. அதாவது 32 ஆண்டுகளுக்கு பிறகு கேப்டன் பிரபாகரன் மிக புத்துணர்ச்சியோட வந்திருக்கு. படத்தை நல்லா டிஜிட்டல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. படம் கிளியரா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. மீண்டும் இந்த சமுதாய விழிப்புணர்வோடு இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. கேப்டன் வந்து மீண்டும் பார்க்கறதுல மிக சந்தோஷமா இருக்கு. நன்றி. அதாவது தியேட்டர்ல வந்து பெரும்பாலும் நாங்கள் படம் பார்க்க போறதில்லை. தலைவர் படத்தை பார்க்கும்போது மிகுந்த உற்சாகம். கடந்த மறுபடியும் நாங்கள் ரசிகர் மன்றத்தை தேடி போயிட்டோம். 32 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்த இந்த படத்தை மீண்டும் பார்க்கும்போது புத்துணர்ச்சியோடு தான் பார்க்குறோம். படம் நல்லா வந்திருக்கு. ரிசல்ட் நல்லா இருக்கு. அந்த காலத்து அந்த நேரத்துல சிறப்பான படம், இன்னைக்கு மிக சிறப்பான படம். இன்னைக்கு தலைமுறை எந்த தலைமுறை வேணாலும் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் போலீஸ் ட்ரைனிங்காக எடுக்க போறவங்க, மிலிட்ரி எடுக்க போறவங்க, ஒரு சமூகத்துல ஒரு மக்களை எப்படி நம்ம சந்திக்கணும்னு, மக்கள்கிட்ட எப்படி நம்மளோட சேவையை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய படம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. மிக சிறப்பாக இருக்கு. கண்டிப்பா இன்னைய காலகட்டத்தில் இருக்கிற அத்தனை இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த படத்தை பார்க்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷம் இல்லை, மன மகிழ்ச்சி. ஏன்னா இது ஒரு சந்தோஷங்கிறது இல்லை, நான் இது ஒரு மன மகிழ்ச்சி. என் தலைவரை உயிரோட்டமா பார்த்துருக்கோம். அது வெல்யூட்டா இருக்குது. இதே போல வேற ஏதாவது இவரோட பழைய படங்கள் ரிலீஸ்னா எந்த படத்தை சொல்வீங்க? சத்ரியன் படம் தான் எங்களுக்கு இன்னும் பிடிச்ச படம். சத்ரியனுக்கு அடுத்தது மாநகர காவல். அவர் போலீஸ் ரோல்ல நடிச்சது படம் பூராமே இன்னைய காலகட்டத்தில் போலீஸ் பணிக்கு சேர்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான படம்.
அப்படி ஒரு இளைஞர்கள்லாம் அவரோட ரோல் மாடலாக எடுத்து இன்னைக்கு காலகட்ட போலீஸுங்க நடந்துக்கிட்டாங்களா நம் நாட்டில் இப்போ எந்த குற்றங்களும் நடக்காது. போலீஸ் மேலே மக்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். மதிப்பு மிக்க கேப்டன் ஐயாவுடைய அந்த ஆக்ஷன் சீன்ல எப்படி இருந்தது இந்த படத்துல? ரொம்ப மிக பிரம்ம. அன்னை பார்த்தது இன்னையிலேருந்து இன்னைக்கு அப்படியே பக்கத்தால் இருந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. அன்னையை விட இன்னைக்கு டிஜிட்டல் முறையிலையும் இசையிலையும் தேட்டர் உருவாக்கிற முறையிலையும் அருமையாக இருக்குது படம். மாதிரி வந்து இப்போ விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது எப்படி நடித்தா அதே போல் அவ்வளோ ஒரு அற்புதமான படம். எந்த காலத்துலேயும் சரி அவர் மாதிரி படம் வந்து இனிமேல் எத்தனை ஆண்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு அதிகாரி நடித்து அவர் சொன்ன மாதிரி அந்த துறையில் இருக்கிறவங்கெல்லாம் இளைஞரெல்லாம் போலீஸ் எல்லாம் அந்த படம் பார்த்தாலும் எந்த தவறும் நடக்காதுங்க. அவர் எப்பயுமே இனிமேல் வருங்காலத்தில் கூட அவர் படத்தை எடுத்து போட்டால் ஒரு நல்ல இளைய சமுதாயத்துக்கு நல்லதுங்க. இந்த படம் நீங்க எத்தனை முறை நான் பார்த்திருப்பீங்க 91 காலகட்டத்துல? அந்த காலத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா அப்போ கல்யாணம் ஆன புதுசுங்க. எங்கள் மாமியோட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு கீதாலயில். அன்னைக்கு செகண்ட் ஷோக்கு வந்து 7 தடவை பார்த்தேன் ஒரு படத்தை. மறுபடியும்